இங்க தமிழ்ச்செல்வியோட வயித்துல இருக்க கரு களையணும். அந்த கரு களைஞ்சதுனாலே போதும். அவ இதுக்காக தான் வந்துட்டு பிரச்சாரம் பண்றதுக்காக போனா. அதனால தான் கரு களைஞ்சிடுச்சுன்னு சொல்லி, அவ தலையிலேயே நம்ம பழிய போட்டு, அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்தையே நம்ம மாத்திரலாம். கண்டிப்பா அவ இந்த இடத்துல இருக்க மாட்டா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாமரன்னு சொல்லி, இங்க என்ன பண்றாங்கன்னா, புதுசா பிளான் பண்ணி, இங்க அந்த மருந்த மாத்தி குடுத்துர்றாங்க. தமிழ்ச்செல்வியும் போகும்பொழுது, அத வாங்கி குடிச்சிட்டு தான் போறாங்க. அப்பத்தா குடுத்தது தானே, நம்ம அப்பத்தா நமக்காக குடுத்து விட்ட இந்த மருந்து, நம்ம குடிச்சிட்டு போகலாமே நெனச்ச தமிழும் அதெல்லாம் குடிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்காக போகும்பொழுது, எங்க தாமரையும் கூடவே சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க, இன்னைக்கு நம்ம நினைச்சது நடக்க போகுதுடி. இந்த குழந்தை மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா, அதுக்கு பிறகு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வி மேல கோவமா இருப்பாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி மேல இன்னும் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி நம்ம அந்த இடத்துல போட்டு விட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடக்கிறது தானா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க தாமரை நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வியும் நேரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. பிரச்சாரம் எல்லாமே நல்லபடியா பண்ண, இதே எல்லாமே லைவா டிவிலையும் பார்த்துட்டு இருக்காங்க எங்க வீட்ல. வசந்தியோட தங்கச்சி அப்படி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சேது கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்ததும் அவங்க குடும்பத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு. இப்பதான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்காங்க அந்த வீட்ல இருக்கவங்க. அப்படி மாறிட்டாங்கன்னா அதுவே போதும்ல. நம்மளும் உடனே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் நினைக்க கூடாது. காலம் கடந்து போனா அதுக்கான பதிலும் கிடைக்கும்னு அப்பவே சொல்லி வச்சாங்கல்ல. அது இப்ப நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசந்தின்னு செல்லப்பாண்டியை சொல்ல, நான் பேசாம நேர்லயே போய் பார்க்க போறேன். என் பொண்ணு எப்படி பிரச்சாரம் பண்றான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா செல்லப்பாண்டி போக, அப்ப நான் மட்டும் என்ன வீட்டில் இருக்கணுமா, நானும் வரேன்னு சொல்லி எங்க வசந்தி கிளம்ப, கூடவே தனும் உங்க பாட்டின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. எங்க பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு யாருக்குமே தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு நின்று தான் அங்க தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க சேது கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க எங்க தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்து பழகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படுது. ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டதுனால வயிறு வலிக்குதோ, இந்த டைம்ல இதை நம்ம சாப்பிடக்கூடாதோ, அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க தமிழ்ச்செல்வியும். தமிழ்ச்செல்வி சாப்பிட்டது அந்த மருந்து குடிச்சதுனால கிடையாது. அவங்களுக்கு மந்த்லி வர அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். மாசம் மாசம் எப்போதுமே அந்த 3 நாள் அவங்களுக்கு கடுமையான வயிறு வலி இருக்க தான் செய்யும். கடைசியில் பார்த்தா இந்த நேரத்தில் இப்படி வயிறு வலிக்கிறத நினச்சி அவங்க பயப்படுறாங்க. இங்கே வசந்திக்கு வேற ஏற்கனவே ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருந்தது. நம்ம பொண்ணுகிட்ட நம்ம சொன்ன பொய்யை கண்டிப்பாக அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை நாளைக்கு அவளால் இதை மூடி மறைக்க முடியும்? கண்டிப்பாக அவள் வயிற்றில் குழந்தை இல்லைன்றது மாசமானா தெரிஞ்சிருமே அப்படின்னு மாசமானா அந்த குளியல் அவளுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு நினச்சி தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படின்னு பார்த்து அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே வயிறு வலியில் வயிற்ற கையை வச்சுட்டு நிற்கிறத பார்த்ததும், என்னாச்சு உனக்கு அப்படின்னு எங்கள் செய்தி கேட்க, என்னன்னு தெரியலைங்க, என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுக்கு தான் உன்னை பிரச்சாரத்துக்கெல்லாம் வர வேண்டாம்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அப்போவே உன்னை போக சொல்லிட்டாரே, இதுக்கு மேலே என்னால் என்ன பேச முடியும் அப்படின்னு நினச்சி தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஆமாம், நீ எதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் கூட பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி நீ ஏன் கிளம்புன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே நைட்டு என்னை கூப்பிட்டீங்க, இப்போ என்னமோ மாறி மாறி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு எங்கள் தமிழ்ச்செல்வியும் சொல்ல, சரிவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அண்ணா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கன்னு வண்டியை நிறுத்திட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு கீழே இறங்குறாங்க. உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னாச்சு இன்னைக்கு, எனக்கு என்ன குளியல் வந்துடுச்சா, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த கருப்பண்ணனும் ஓடி தமிழ்கிட்ட கேட்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வண்டியில் வந்தது எதுவும் ஒத்துக்கலையோ தமிழுக்கு, தமிழை இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதோன்னு அவங்கள சொல்ல, எங்கள் அப்பாவே இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளால் என்ன சொல்ல முடியும்னு தெரியலேன்னு தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன். இவளாவது வேண்டான்னு சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு இங்கே தமிழ் மேலே ஏதோ இருக்கிற பாசத்தில் இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் ஆகிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னாச்சு நமக்கு, இது நாலு தள்ளி போயிருந்ததில்ல, அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. தண்ணி மீறின அழுக அவங்களுக்குள்ளே வரவும் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு நார்மலாக எப்பொழுதும் வரத அந்த பீரியட் டைம் தான். ஆனால் அது தெரியாத தமிழ் தன்னுடைய கர்ப்பம் கலைஞ்சிடுச்சோ, கரு கலைஞ்சிடுச்சோன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண அழுவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே வர வயிற்று வலி வர இது அதுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும். ரொம்ப வயிறு வலியால் துடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த மருந்து வேற சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இன்னமுமே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது. வயிறு வலிக்க ஆரம்பிக்க என்னாச்சுன்னு எங்கள் துடிச்சு கீழே விழுற தமிழை இங்கே சேது ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல, எனக்கு வயிறு வலிக்குது, ரொம்ப தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க, எங்கள் தமிழை தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இப்போ என்னமோ ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் கேட்குறாங்க, என்னாச்சுமா என்னன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க.
அதுக்கு இடையில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எங்கள் வசந்தியும் பின்னாடியே வந்துட்டு எங்கள் சேதுவுக்கு தெரியாமல் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு தான் தெரியுது, எங்கள் தமிழுக்கு வந்துட்டு பீரியட் டைம் எப்போதுமே வர நார்மலான வயிற்று வலி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னடி பண்ணுறது? இப்போ தமிழ் கர்ப்பமாக இல்லைன்றது இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ சொன்ன பொய்யால் திரும்ப அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு எங்கள் செல்லப்பாண்டியை சொல்ல, இருங்கங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க அங்கே இருக்க தனக்கு தெரிஞ்ச மருத்துவச்சி மூலமாக அந்த விஷயத்தை வந்துட்டு எப்படியாவது மூடி மறைக்கணும், இது வந்துட்டு கரு கலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாங்க. அப்போ இதை அவங்கெல்லாம் நம்பி தானே ஆகணும். அவளுக்கு எப்போதுமே வர வயிறு வலி, அதே நேரத்தில் இது பீரியடும் ஆயிருக்குன்றப்போ நம்ம இதை மாதிரி சொல்லிடலாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் சரியாக வருமா, டாக்டர் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம எதுக்காக டாக்டரை வச்சு பார்க்கணும், பேச மருத்துவச்சியை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டா போதும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே அந்த மருத்துவச்சியை வசந்தியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்ததும் என்ன மருத்துவச்சி திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அங்கே இருக்க செய்து பார்க்குறாங்க. என்ன நீங்கள் இந்த பக்கம்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எப்போதுமே வருவேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்ச்செல்விக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப வயிறு வலின்னு சொன்னால் அதான் அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இதுக்கு ஏன்ப்பா எங்கள் டாக்டர்லாம் நானே பார்த்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க தமிழ்ச்செல்விகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி இங்கே கேட்குற மாதிரி கேட்டுட்டு கையை பிடிச்சி பார்க்குற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பிறகு சேதுவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கரு கலைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு போய் சொல்ல, இதை கேட்டு இங்கே சேது தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரு உருவானதுலேருந்து ஒரு நாள் கூட தமிழ்கிட்ட ஆசையாகவும் அன்பாகவும் நடந்துக்கல, இப்போ இந்த குழந்தையே இல்லாமல் போயிடுச்சே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பாங்க. அதுக்கு பிறகு கரப்பண்ண அங்கே இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே பதறி துடிச்சு எல்லாருமே ஓடி வராங்க. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், ஆனால் இதுதான் கேட்கவே இல்லையே, ராஜாங்கம் உனக்குமா புரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் திட்டம் பொழுது இங்கே எதையுமே எதிர்பார்க்காத ராஜாங்கம் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போது இங்கே தூரமாக நிற்கிற வசந்தியும் அதே நேரம் அங்கே செல்லப்பாண்டியும் என்ன ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம தான் மருத்துவச்சி அனுப்பியிருக்கோம்ல, கண்டிப்பாக அவங்க நமக்கு உதவியை பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு செல்லப்பாண்டிகிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவச்சி வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கணும், நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலாம், நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து டாக்டரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே எதனால் இப்படி ஆயிடுச்சு, ஏன் என்னன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் தமிழ்ச்செல்வியுமே அது வந்து அவங்க செக் பண்ணாமலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தமிழ்ச்செல்விகிட்ட. அதுக்கு தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தமிழ்ச்செல்வி அழுகிறத பார்த்ததும் எங்கள் சேதுவுக்கு ஒன்றுமே புரியலை. அவரும் கலங்கி போய் தான் நின்றுட்டுருக்காரு. இப்படி தமிழ்ச்செல்வி அழுகிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்குது. அதுக்கு பிறகு தமிழை எங்கள் அப்பத்தா வந்து திட்டுறாங்க. இல்லை பாட்டி, நான் கவனமாக தான் இருந்தேன், இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல, என் வண்டி கூட மெதுவாக தான் பாட்டி போனது, ஆனால் அதையும் மீறி எனக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் யாருமே எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய பாட்டியை பிடிச்சிட்டு அழுகவும் ஆரம்பிக்க, சரி விடுடி, நடந்தது நடந்து போயிடுச்சு, நம்ம வீட்டு குழந்தை இப்படி நம்ம வீட்டுக்கு வராமலே போகணும்னு அந்த கடவுள் எழுதியிருக்க விதி போல, அது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், நீ எதுக்கும் கவலைப்படாதடி அப்படின்னு எங்கள் அப்பத்தா எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு டாக்டர்ஸும் வந்துட்டு நல்லாவே இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான டேப்லெட்ஸும் எழுதி கொடுத்துட்றாங்க. இங்கே வசந்தி வேற தனியாக போய் அந்த டாக்டரோட காலில் விழாத குறையா ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவங்களும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் வசந்திக்கு வாக்கு கொடுக்க, அதுக்கேற்றது போல் டாக்டரும் இனிமேல் கவனமாக பார்த்துக்கோங்கன்ற மாதிரி எடுத்து சொல்லி அனுப்பியும் வச்சிடறாங்க. வீட்டுக்கு தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வந்த பிறகு செட்டுக்கு போகாமல் நேராக வீட்டுக்குள்ளே வர தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ வேணும்னே இந்த குழந்தைய பெற்றுக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் இருக்கவங்களை பழி வாங்கணும், உன்னை கார் செட்டில் தங்க வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே இப்போ வேணும்னே வெளியில் போய் நீயும் இந்த குழந்தைய அழிச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி மேலே பழியை போடுற சாவித்திரியை பார்த்து இங்கே செய்தி கேட்குறாங்க. காலையில் தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி அப்போ தான் ஞாபகம் வருது, பாட்டி கொடுத்ததா சொல்லி கசாயம் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு எங்கள் தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே பாட்டியும், பாட்டி நீங்கள் எப்போதுமே கொடுக்குற கசாயம் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா செய்து நான் அதை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி குடித்தது அந்த கசாயம் இல்லை, அந்த கசாயத்தில் வேறு ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் இங்கே தாமரையும் நம்ம அத்தை சாவித்திரியுமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாங்கம் எங்கள் 2 பேரையும் பார்த்து முறைக்கா, அண்ணன் நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு இவங்க வேணும்னே என் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்கள் செஞ்சது தவறு இல்லையான்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சேது நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அதே மாதிரியான பொடி வந்துட்டு அந்த ரூமில் இருந்து எடுத்துகிட்டும் வராங்க. எடுத்துகிட்டு வந்து இதே மருத்துவச்சி வீட்டுக்கு வந்திருக்கப்போ மருத்துவச்சி கையில் கொடுத்து, இது என்ன பொடி என்ன ஏதுன்னு நீங்கள் தான் கவனித்து சொல்லணும், ஏற்கனவே இதே போல் அவங்க ரூமில் இருந்ததை நான் கவனித்து பார்த்துருக்கேன் அப்படின்னு எங்கள் சேது சொல்லும்.
ரொம்ப தடுமாற்றத்தோட நிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி அந்த தூளை எடுத்து அத வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அத மோந்து பார்த்துட்டு சொல்றாங்க, "இது வந்து கருவ கலைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற ஒரு மருந்து. இது எப்படிம்மா இந்த வீட்ல?" அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவச்சி சொன்னத கேட்டதுமே மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிங்க. சாவித்திரியையும் கூட நிக்கிற தாமரையுமே பார்க்குறாங்க. 2 பேருக்கும் அடுத்து என்ன சொல்லப்படுது? அடுத்து எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம தயங்கி போய் நின்னுட்டுருக்காங்க. "இப்ப சொல்லுங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. இப்போ இதுக்கு எந்த பதிலும் சொல்ல வரல. எந்த பதிலும் சொல்ல முடியாம தான் நின்னுட்டுருக்கேன். இங்க ராஜாங்கம் பயங்கர கோவப்பட, தமிழ் ரொம்ப அழுகவும் ஆரம்பிக்க, பக்கத்துல நிக்கிற இங்க நம்ம அந்த பாட்டியும், இது எதார்த்தமா நடந்த விஷயத்தால இன்னைக்கு இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் இவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். உண்மையிலேயே தமிழ் கர்ப்பமா இருந்தாலும், அந்த கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு இப்படி தானே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் விட்ட வழியில இன்னைக்கு தமிழ்ச்செல்வி தப்பிச்சிட்டா. இனிமே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவங்களுக்கு வரவே கூடாதுன்னா, அதுக்கான தண்டனையை எங்க ராஜாங்க ஐயா குடுத்து தான் ஆகணும்னு மனசளவுல இங்க அந்த மருத்துவச்சிய நினைச்சிட்டு இருக்க. இங்க வந்து ராஜாங்கம் சொல்றாங்க, "என் குடும்பத்தோட வாரிசை அழிக்கணும்னு ஒரு முடிவோட தான் நீ இருந்திருக்கல்ல. என் குடும்பத்து வாரிசை நீ அழைச்சிட்டில்லன்னு" சொல்லி இங்க சாவித்திரி ஒரே அறைய இங்க தாமரைக்கும் ஒரு அறை விழுகுது. 2 பேரும் கன்னத்துல கை வச்சபடி நிக்க, "எதுக்குன்னு இப்ப என்னை அடிக்கிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவ, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினவ. அப்படிப்பட்டவ குடும்பத்துல இருந்து நம்மளுக்கு எதுக்கு வாரிசு வரணும்?" அப்படின்னு சொல்லி இங்க கேட்குறாங்க. ஒரு பச்சை குழந்தை, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து சேரவே இல்லை. அதுக்குள்ள இங்க நீ தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை, என் பையனுக்கு, இந்த குடும்பத்துக்குன்னு, மொத்த குடும்பத்துக்கும் நீ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. அப்படிப்பட்ட நீ இந்த வீட்டில் இனிமே நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க சொல்ல, "அண்ணன்" அப்படின்னு இங்க நிற்கிறாங்க. "இங்க பாரு, இந்த குடும்பத்தோட வாரிசை அழிக்க நினைச்ச அழிச்ச உன்னைய எந்த காலத்துலையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன். இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இங்கே நான் தங்கச்சி தங்கச்சி பொண்ணுன்னு கூட தனியாக பிரித்து பார்க்காம இங்கே நான் உங்களை எந்த அளவுக்கு கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் முதுகில் குத்திட்டீங்கல்ல, இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லும்போது அப்பத்தாவும் இங்கே தாமரையை அடிக்கிறாங்க. உனக்கு என்னடி வயசாகுது? உன் அம்மா கூட சேர்ந்து இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கியே. உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இந்த பாவத்தை எல்லாம் எங்கடி கொண்டு கழுவ போறேன்னு எங்கள் அப்பா தவம் திட்டுறாங்க. "அம்மா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க ஆளுங்க யாருமே இவங்க 2 பேர்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. இந்த நிமிஷமே இப்போவே என் கண்ணு முன்னாடியே இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்" அப்படின்னு சொல்லி இங்கே சத்தம் போட, இங்கே தாமரையும் சரி, பக்கத்தில் நிற்கிற சாவித்திரியும் சரி ஓடி போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதாலும் இங்கே ராஜாங்க எதுவுமே பேசாமல், நான் திரும்பி வரத்துக்குள்ளே இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிறாங்க. "இதுக்கப்புறமே ஏண்டி இங்கே நின்றுகிட்டு இருக்க? கிளம்பி போடி" அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பத்தாவன் திட்ட, "உன்னையெல்லாம் உன் புருஷன் உன்னை விட்டு போனதுக்கு பிறகும் உன்னை இந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டு, உனக்காக இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்ல விதமாக உன்னை நல்லாவும் பார்த்துக்கிட்டு, உன் மகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கையில் உனக்கு எங்கடி போணுச்சு இந்த மாதிரியான புத்தியெல்லாம்? உன் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டல நீ" அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பத்தாவும் திட்டுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே வேற வழி இல்லாமல் அப்பத்தாவே போய் பையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டறிஞ்சு, "இந்த நிமிஷமே வெளியில் கிளம்பு" அப்படின்னு சொல்லி தாமரையும் சாவித்திரியும் வீட்டை விட்டு வெளியில் தள்ளி இங்கே கதவையும் சாத்திடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே இருக்க, தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறாங்க எங்கள் அப்பத்தாவும். ஒரு வழியாக தமிழ்ச்செல்விக்கான இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் உண்மையிலே மாசமானாலும் கூட இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களால அவளுக்கோ இல்லை அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு எங்க அந்த மருத்துவச்சியும் நினச்சபடி அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியிலையும் போகிறாங்க. இங்கே போக்கிடத்துக்கு எந்த இடம் எங்கே தேடி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே நம்ம தாமரையும் சாவித்திரையும்.